8 மாச புள்ளத்தாச்சியே விஷ்ணு அடிக்கிறாரா? அஷ்மிதா 8 months பிரெக்னெண்டா இருக்கும் போதே விஷ்ணு அடிக்கிறாரு, கொடுமைப்படுத்துறாருன்னா அப்பவே டிவோர்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம், இல்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருக்கலாமே. 2015ல இருந்து லவ் பண்ணி 2022ல இருந்தே செப்பரேஷன் ஆயிருக்காங்கன்னா 3 குழந்தைங்க எப்படி? டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா இருக்கு அப்படின்னா அப்பவே டிவோர்ஸ் பண்ணியிருந்திருக்கலாமே. ஒரு குழந்தை கூட பெத்துக்காம அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையாவது சேவ் பண்ணிருக்கலாம்ல. 3 குழந்தைங்களோட வாழ்க்கையுமே இப்ப கேள்விக்குறியா தானே இருக்கு. அம்மா அப்பா இப்படி சண்டை போட்டுட்டு இல்ல இப்படி பிரிஞ்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் கொடுத்துட்டு எல்லாம் அந்த குழந்தைங்க பார்த்து அனுபவிக்கணுமா? இந்த கஷ்டத்தை எதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்? ஒருவேளை அஷ்மிதாவும் விஷ்ணுவும் சேர்ந்து நடிக்கிற நாடகமா? ஃபாரெக்ஸ் பேர்ல கோடி கணக்குல ஸ்கேம் பண்ணதை டைவர்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்களா? டீடைல்டா இதை பத்தி சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ் பண்ணலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டு புட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? காக்னிட்டிவ் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம். காக்னிஷன் அப்படிங்கிறது ஒருவரோட தாட். அவங்க என்ன மாதிரியான எண்ணங்கள், எப்படி அதை மற்றவங்க கிட்ட வெளிப்படுத்துறாங்க, அவங்க மைண்ட்ல என்ன மாதிரி தாட் ப்ராசஸ் எடுத்துட்டு போறாங்கன்றது தான் காக்னிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இந்த எண்ணம், தாட் ப்ராசஸ், இந்த காக்னிஷன் தான் ஒருத்தரோட பர்சனாலிட்டியை, அவங்க என்ன மாதிரியான டைப், ஏன் அவங்க வாழ்க்கையவே தீர்மானிக்குதுன்னு சொல்லலாம். கலாட்டா பிங்க் யூடியூப் சேனல்ல அஷ்மிதாவை டைரக்டா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த இன்டர்வியூவை பார்க்கும்போது நிறைய ஆங்கிள் இது எதுக்காக சில கேள்விகள் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கும் இந்த கேள்விகள் சரின்னு பட்டதுன்னா கமெண்ட்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க. 2015ல இருந்து அஷ்மிதாவும் விஷ்ணுவும் லவ் பண்ணிட்டு வராங்க. விஷ்ணு சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்சரா இருக்காரு, அதாவது யூடியூப் இன்ஃப்ளூயன்சரா இருக்காரு. அஷ்மிதா மேக் ஓவர் ஆர்டிஸ்டா இருக்காங்க. ஸோ இவங்க பிரபலமா இருக்கிறதுனால 2 பேரோட காதல் கதைகள், 2 பேரோட லைஃப் ஸ்டோரி இதெல்லாமே போஸ்ட் பண்றாங்க. இதனால இவங்களுக்குன்னு ஒரு சில ஃபேன்ஸ் இருக்காங்க. யூடியூப்ல இன்ஃப்ளூயன்சர்ஸா வரவங்க எதையாவது ஒரு கருத்துக்களை மக்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினாலதான் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்றாங்க, அவங்கள ஃபாலோ பண்றாங்க அண்ட் அவங்க சொல்ற கருத்துக்களை எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. யூடியூபர் இர்ஃபான், மதன் கௌரி, இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களுக்கு என்ன விஷயங்கள தெரியுமோ அதை சோசியல் மீடியால பகிர்ந்து மக்களுக்கு ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ண வந்தவங்க தான். அதை பிஸ்னஸ் ஆக்கிட்டு அவங்களோட ஃபேன்ஸை எல்லாத்தையுமே மிஸ்யூஸ் பண்றது, ஒரு ஃபேஸ் வேல்யூவை கிரியேட் பண்றது, இந்த மாதிரி பெரிய ஸ்கேம்ல கொண்டு போய் விட்டுரும். அஷ்மிதா சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, விஷ்ணுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டிங், ஃபாரெக்ஸ் பிஸ்னஸ் இந்த மாதிரி எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி எல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணதை நான் பார்த்ததே கிடையாது. வீடியோ ஷூட் பண்ணுவாங்க, யூடியூப் இன்ஃப்ளூயன்சரா தான் இருந்திருக்காரு. ஆனா அவங்க அம்மா, விஷ்ணுவோட அம்மா தான் ஸ்டாக் மார்க்கெட் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. 2015ல இவங்களுக்கு காதல் ஏற்பட்டது. 2016ல இவங்களுக்கு கல்யாணமும் ஆயிருச்சு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அஷ்மிதாவையும் அஷ்மிதாவோட அப்பாவையும் கூட இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு மந்த்லி உங்களுக்கு இதுல இந்த இன்கம் வரும், இந்த பெனிஃபிட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. காதல் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்க, இங்க எல்லாத்தையுமே மறைச்சிருச்சு போல இருக்கு. ஸோ இவங்களும் பிளைண்டா என்ன எதுன்னு விசாரிக்காம அஷ்மிதாவும் அவங்க அப்பாவும் ஃபியூ லேக்ஸ் அங்க கொடுத்துருக்காங்க. ஒரு 2-3 மாசம் அவங்க அதுல இருந்து பெனிஃபிட்டும் அனுபவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு இன்கமோ பெனிஃபிட்டோ எதுவுமே கொடுக்காதனால அஷ்மிதாவோட அப்பா விஷ்ணுவோட அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க, சரி இதெல்லாம் வேண்டாங்க, எங்களுக்கு நீடடா இருக்கு, நாங்க பே பண்ண பிரின்சிபல் அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ விஷ்ணுவோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க பே பண்ண பிரின்சிபல் அமௌண்ட்ல இருந்து தான் நான் 2-3 மாசத்துக்கு உங்களுக்கு நான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன், மிச்சம் எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்றத கணக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கட்டி கொடுத்துருக்காங்க, ஓவராவும் பேச முடியாது அப்படிங்கிறதுனால சில வாக்குவாதங்கள் ஆகும்போது விஷ்ணுவோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, கல்யாண செலவெல்லாம் ஆச்சு இல்லையா, அதுல இருந்து கழிச்சுக்கலாம், இது இந்த மாதிரி செலவாச்சு அதாச்சுன்னு சொல்லி கணக்கு காட்டி முடிச்சிட்டாங்க. இது நான் சொல்லல, அஷ்மிதா சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ். 2022ல இருந்தே நாங்க பிரிஞ்சுதான் இருக்கோம், எங்களுக்குள்ள ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப் இல்ல அப்படின்னு அஷ்மிதா சொல்றாங்க. எப்பவுமே விஷ்ணு என்னை அடிச்சுட்டு தான் இருப்பாங்க, அடி வாங்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஒருத்தர் அடிக்கிறாங்க, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது எப்படி ஒரு குழந்தை ஓகே லவ், அந்த லவ்வோட அவுட்கம் ஒரு குழந்தை பிறந்தா சரியா போகும், இதுவே ஒரு தவறான கருத்துக்கள் தான். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் தயவு செஞ்சு இந்த ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்க. அங்க கப்பிள்கே, ஒரு கணவனுக்கும் மனைவிக்குமே அங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆகல,
ஆகல, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னும் போது என்ன பைத்தியக்காரத்தனம், ஒரு குழந்தை பிறந்தா சரியாயிரும், அவங்க 2 பேரும் வந்து சரியாயிருவாங்கன்னு நினைக்கிறது இது ஃபூலிஷான ஒரு விஷயம். ஒண்ணுமே தெரியாத அந்த பச்சை குழந்தைய உலகத்துக்கு வர வச்சு அந்த குழந்தையோட நிம்மதியும் மென்டல் ஹெல்த்தையுமே ஸ்பாயில் பண்றது தான் அர்த்தம். இந்த இடத்துலதான் எனக்கு நிறைய டவுட்ஸ் வருது. அஷ்மிதா சொல்ற மாதிரி லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜ். ஸோ அந்த மேரேஜ்ல அவங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, மேபி ஒரு 1 or 2 years அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னா ஒரு குழந்தை பெத்துக்கலாம். இப்போ எப்படி அவங்களுக்கு 3 குழந்தைங்கள அளவு 3 குழந்தை பெத்துக்கிற அளவுக்கு அவங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்ற போது தானே. அதுவும் இல்லாம இந்த ஸ்கேமுக்கு அஷ்மிதாவும் உடந்தையா இருக்க போய் தான் எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணிட்டு இந்த மாதிரியான டைவர்ஷனையும் கொண்டு வந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு டவுட் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி விஷ்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட தங்கச்சிக்கு தனியா தவறான மெசேஜ் அனுப்புனதும் அந்த மெசேஜை பார்த்துட்டு அந்த பொண்ணோட அண்ணன்கள் ஒரு இடத்துக்கு அவங்க வர சொன்ன மாதிரியும் விஷ்ணு வந்துட்டு பாக்கெட்ல காண்டம்லாம் வச்சுட்டு அவங்க போனாங்க, கையும் களவும் மாட்டிக்கிட்டாங்க, விஷ்ணுவை அடிச்சு மிரட்டுற வீடியோவெல்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அஷ்மிதாவோட அக்கௌண்ட்ல இருந்து தான் இந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு, அஷ்மிதா தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இந்த ஸ்கேம் வந்து இன்னும் ரீசெண்டா அண்ட் இன்னொரு வீடியோவும் நம்மளே முகம் சொல்லிக்கிற அளவுக்கு அவ்வளோ கெட்ட வார்த்தைகள், தனது மனைவிய காதல் மனைவிய விஷ்ணு வந்து பேசின வார்த்தைகள், அந்த வீடியோவும் நீங்க பார்த்திருப்பீங்க. அதையும் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஒரு கோவத்துல வந்துட்டு பேசிட்டாங்கன்னா இது உங்களுக்கு பிரைவசியான விஷயம். அந்த பிரைவசியான விஷயங்களை எப்படி அதை பக்காவா சோஷியல் மீடியால பதிவிட முடியும்? என்னதான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் கோவமா இருக்கு, அவங்களுக்குள்ள சண்டையா இருக்கு அப்படின்னாலும் இத்தனை வருஷங்கள் கழிச்சு அதை ஏன் பப்ளிக்கா கொண்டு வரணும்? இதுக்கு முக்கிய காரணம் இந்த ஸ்கேமா இருக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு 50,000 இல்ல 50 லட்சம் ஸ்கேம் இல்ல, 50 கோடிக்கான ஸ்கேம் அப்படிங்கிறது தான் இன்னும் இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்துட்டு இருக்கு. இன்ஃப்ளூயன்சர் விஷ்ணு அவரோட ஃபேஸ் வேல்யூ வச்சே, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இவங்க சோஷியல் மீடியால இருக்காங்க, ஃபேஸ் வேல்யூ இருக்கு, இவங்க இன்ஃப்ளூயன்சரா இருக்காங்க, அதனால இவங்க ஏமாத்த மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கை. ஏன்னா யாரா இருந்தாலுமே அவங்கள நீங்க அனலைஸ் பண்ணி என்ன ஏதுன்னு தீர விசாரிச்சு பணத்தை இன்வெஸ்ட் பண்றதோ வேற எந்த ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகணும்னாலும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு பண்றதுதான் நல்லது. ஆயிரக்கணக்கான பேரெல்லாம் ஏமாத்தல இந்த விஷ்ணு, ஆனா டசன் கணக்கான பீப்புளை வந்துட்டு அவர் ஸ்கேம் பண்ணிருக்காரு, விக்டிம்ஸ் ஆயிருக்காங்க. அப்ப பாத்துக்கோங்க, ஒருத்தர்கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் அப்படின்னாதான் ஹை டிக்கெட் கிளைண்ட்ஸா வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க. மந்த்லி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு பணமும் போகல, மொத்தமா அவங்க ரிட்டர்ன் கேட்கும் போதும் அது இல்லாம இவங்க கொடுத்த செக்ஸ் எல்லாமே பவுன்ஸ் ஆயிருக்கு. அந்த செக் பவுன்ஸ் ஆகியும் 2 வருஷமா அந்த விக்டிம்ஸ் எல்லாமே போராடிட்டு இருக்காங்க. இதுக்கு எதுக்குமே பதில் கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இவங்களோட ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிற மாதிரியும் கெட்ட வார்த்தை பேசுற மாதிரியும் இவங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்பவே கீனா கொண்டு போகும்போது இது மேபி டைவர்ஷனா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பார்வையிலையும் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம கதைக்கு வரலாம். இவங்க எல்லாம் வெல் செட்டில் செலிபிரிட்டி லைஃப்ல இருக்காங்க, காசு பணம் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. ஆனா ஒரு காமனரோட லைஃப், நம்ம அன்றாட ஒரு வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற பிரச்சனை, ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், அதுவும் இல்லாம இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது என்னோட ஒரு கைண்ட் சஜஷன் என்ன தெரியுங்களா, தயவு செஞ்சு குழந்தை பெத்துக்காதீங்க. இன்னும் இந்த மித்தை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. குழந்தை பிறந்தா என் புருஷன் சரியாயிருவான், குழந்தை பிறந்தா பொண்டாட்டிக்கு கொஞ்சம் அக்கறை வரும், ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த மாமியார் அவங்க அட்வைஸ் பண்றதோ, என் பசங்களுக்கு நல்லது செய்யறேன் அப்படின்னு இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒரு பில்டிங் நீங்க கட்டுறீங்க, அந்த ஃபவுண்டேஷன் அண்ட் பில்லர் வந்து அங்கேயே சரியில்லை, ஆட்டம் கொடுக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்கும்போது நீங்க 10 மாடி கட்டிடத்தை கட்டுவீங்களா? இல்ல அட்லீஸ்ட் ஒரு மாடியாவது நீங்க கட்டுறதுக்கு தைரியம் வருமா? அதே மாதிரிதான் இந்த கணவனும் மனைவியும் வந்துட்டு ஒரு பில்லர் மாதிரி தான். அவங்களுக்குள்ளேயே அந்த லைஃப்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல, ஒரு விட்டு கொடுத்து போற தன்மை இல்ல, புரிதல் இல்ல, ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்ல, மொத்தத்துல லவ்வே அங்க இல்ல. அந்த ஒரு சூழ்நிலையில நீங்க அந்த குழந்தைங்கன்றது அந்த பில்டிங்கோட எக்ஸ்டென்ஷன் தான். ஒரு குழந்தை எடுத்துக்கிறது ஃபர்ஸ்ட் மாடி, 2வது குழந்தைன்றது 2வது மாடி. இந்த மாதிரி நீங்க குழந்தைகளை பெத்துக்கிற போது அந்த ஃபவுண்டேஷன் உடஞ்சிருச்சுன்னா அந்த குழந்தைங்களோட நிலைமைய நீங்க யோசிச்சு பாருங்க. குழந்தைங்களோட வாழ்க்கையும் அவங்க என்ன பண்றது, எப்படி அவங்க லைஃபை லீட் பண்றதுன்னு தெரியாம உடஞ்சுதான் போவாங்க. அவங்களோட மனநிலைய சைல்ட்ஹுட் ட்ராமாவுக்கு நீங்க தான் தள்ளுறீங்க. இமோஷனல் மேனிபுலேஷன் அப்படிங்கிறது ஒரு
சைக்கிள் மாதிரி தான். அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஐடியலைசேஷன், அதாவது லவ் பாம்பிங்னு கூட சொல்லலாம். உனக்காக தானே எல்லாமே பண்றேன், நம்ம எப்படியாவது பணம் சம்பாரிச்சுட்டா, ஸ்கேம் பண்ணி கூட சம்பாரிச்சுட்டா நம்மளோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஒரு தவறான விஷயத்த உனக்காக தானே பண்ற. அது ஈவன் ஆல்கஹால் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், செயின் ஸ்மோக்கிங்கா இருக்கட்டும், இல்ல என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆல்கஹால் அடிக்ஷனை எப்படி அவங்க ரிலேட் பண்ணுவாங்க, எனக்கு வேலை டென்ஷன், மீட்டிங்ஸ் எல்லாம் போறேன், அப்ப சோஷியல் ட்ரிங்க்னு சொல்லிட்டு 4 பேரோட போய் உட்காந்து தண்ணி அடிச்சாதானே எனக்கு வந்து கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி சில்லி ரீசன் சொல்லி அவங்க உடம்பையும் அழிச்சுக்குவாங்க. லேட்டா வீட்டுக்கு வருது, வீட்டுல ஒரு அட்டென்ஷன் கொடுக்கறது இல்ல, பேசுறதுக்கு கூட டைம் இல்லைன்னா அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணணும்? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ரெண்டாவது ஃபேஸ் தான் கேஸ் லைட்டிங். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, எரிஞ்சு விழுகிறது, அப்ப என்ன சந்தேகப்படுறியா, லவ் இல்லையா அப்படிங்கிற கேள்விகளை வைக்கிறது, அண்ட் டெக்ஸ்ட் பண்றது குறைஞ்சிரும், கால் பண்றது குறைஞ்சிரும், நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்ககிட்ட இருந்து ரிமோட் ஆக ஆரம்பிப்பாங்க. இதுதான் வந்து செகண்ட் ஃபேஸ் கேஸ் லைட். ஃபைனலி தேர்ட் ஃபேஸ் பிரேக் டவுன். இப்படித்தான் இருப்பேன், என் கூட இருக்க முடிஞ்சா இரு, இல்லைன்னா நீ போயிரு அப்படின்னு அவங்க எல்லாத்தையுமே பர்ஸ்ட் பண்ற மாதிரிக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் சைட் வெளியில வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃபேஸ் எந்த ஃபேஸா இருந்தாலுமே அதை நீங்க தயவு செஞ்சு உங்க கப்பிள் ரிலேஷன்ஷிப்ல அனலைஸ் பண்ணுங்க. இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல டொமஸ்டிக் வயலன்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா கவுன்சிலிங் அண்ட் தெரப்பட்டிக்கலா சிபிடி ஆர்பிடி இந்த மாதிரி தெரப்பி வைஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை திருப்பி ரீபவுண்ட் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்க வந்து ரொம்ப வருஷமா இதை போராடிட்டு ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு லைஃப்குள்ள இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப்பை குவிட் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்துக்கோங்க. மென்டல் பீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல டொமஸ்டிக் வயலன்ஸ்ல வெர்பல் வயலன்ஸ்ல மாட்டிக்கிட்டு தவிக்காதீங்க. இது உங்க வாழ்க்கையோட சாபம் கிடையாது, நீங்களே உங்களுக்கு செஞ்சுக்கிற பாவம். இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான விஷயங்களை சைக்காலஜிக்கல் அனாலிசிஸோட தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஒரு புது கான்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, take care of your mental health. நன்றி, வணக்கம்.